ஸோ இந்த கோயிலுக்குள்ள வந்த உடனே நான் என் கண்ணில் பட்டது இந்த பிரம்மாண்டமான புத்து தான். இந்த புத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈசான புத்துன்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலில் கிடைக்காத அதிசயம் இந்த ஆலயத்தில் இருக்கு. மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னா நேராக புத்தை பார்த்தோன்னே சிவனத்தையும் பார்க்கணும். சிவனை பார்த்து யார் யார் வெளியே வராங்களோ ஈசானம் புத்து பார்க்கணும். ஈசானமே கொடுக்க போகிறதே. இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லுவோம், தொட்டில் கட்ட சொல்ல மாட்டோம், ஊஞ்சல் கட்ட சொல்லுவோம். இங்கே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒரே ஒரு செப்பு தகட்டில் அவங்க கோரிக்கையில் எழுதி அதை கட்டிட்டு போயிட்டாங்கன்னா இன்னும் 7லேருந்து 21 நாள் எவ்வளோ பெரிய காரணம் நடத்தி கொடுத்துருவா. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பல கோயில்களில் பல இடத்த போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம இன்னைக்கு வந்த கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாசபுரம்ன்ற கிராமத்தில் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே மிகவும் புகழ்பெற்ற செந்தில் சித்தர்னு ஒருத்தர் இருக்காராம். ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த கோயிலை பற்றியும், ஸோ நிறைய இந்த அம்மனோட வழிபாடு பற்றியும், இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே நான் என் கண்ணில் பட்டது இந்த பிரம்மாண்டமான புத்து தான். ஸோ சாமி, இந்த புத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இது எப்போ உருவானது, இப்போ என்ன மாதிரி வழிபாடுலாம் நடக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் ஆச்சுங்கய்யா. நாங்கள் வராதும் போது குட்டியாண்ட புட்டு தான் இருந்தது. அப்போ சிவாலயம் எழுப்ப ஆரம்பித்தோம். இந்த புத்து வளர ஆரம்பிச்சது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி, அதாவது பத்ரகாளி சன்னதிக்குள்ள சிவாலயம் நம்ம கோயிலில் தான். இந்த புத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசான புத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து சிவன் கோயிலுக்கு கொடிமரம் கிடையாது, நந்திக்கு பூஜை கிடையாது. காரணம் என்னென்னா, காஞ்சிபுரம் மாதிரி அவர் அந்த லிங்கம் இருக்கிற மாதிரி இங்கே அம்பாள் இப்படி அம்பாலே வந்து பார்த்தீங்கன்னா புத்துருவத்தில் இருக்கிறான், நாகம்ம ரூபத்தில் இருக்கிறாங்க. இங்கே சுற்றி உள்ள நாகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு விசேஷமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுகால பூஜை. எவ்வளோ பேர்த்துக்கு ராகுகால பூஜைக்கு பரிகாரம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எவ்வளோ விஷயம் நடந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ராகு 16 வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு நாகர் கொண்டு வைக்க சொல்லுவோம். அது எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க. வேறு எந்த பரிகாரமே இங்கே கிடையாது நாகதோஷத்துக்கு. அதுமாதிரி நாகதோஷம் இருக்குன்னா புண்ணியம் பண்ண வந்து நாகதோஷத்துக்கு கிடைக்கும். ராகு திசை கேது திசைன்னு ஜோசிக்காரங்களாம் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அப்படிலாம் இல்லை. ஈசான புத்தில் வந்து வணங்குங்க. உங்களால் ஒரு நாகக்கல்லை கட்டு பண்ணி வைங்க. வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூஜைக்காரம் பண்ணுவாங்க. அந்த பூஜைக்காரில் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். ஈசான புத்து கேட்குறதெல்லாம் கொடுக்குமா. எந்த கோயிலில் கிடைக்காத அதிசயம் இந்த ஆலயத்தில் இருக்குது. மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னா நேராக புத்தை பார்த்தோன்னே சிவனத்தையும் பார்க்கணும். சிவனை பார்த்து யார் யார் வெளியே வராங்களோ ஈசானம் புத்து பார்க்கணும். ஈசானமே கொடுக்க போகிறதே. அள்ளி கொடுக்குறது யாருன்னா முன்னோர்கள் ஆசி, சாமியோட ஆசி, நம்ம வாழ்ந்தவங்களுடைய வரப்பிரசாதம் எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஈசான புத்தில் அவ்வளோ ஒரு விசேஷம். நீங்கள் பாருங்கள், எந்த கோயில் இல்லாமல் பார்க்காத மாதிரி நேராக இங்கே புத்தை பார்த்தா சிவனத்தையும் பார்க்கணும். சிவனை பார்த்து யாரு நம்ம கண் மாறாதான், புத்து மேலே தான் கண் விழுகுமா. அப்படி ஒரு புத்துங்க. இந்த புத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, இப்போ நாங்களே ரொம்ப பாம்புகளை வச்சு வீடியோ போட்டிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலே உயிர் ஓட்டமாக இல்லாத இங்கே இருக்கிறா. நாகரூபத்தில் தான் இருக்கிறா, நாகமாத்தே இருக்கிறா. இங்கே எவ்வளோ பேர் வந்து பார்த்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, காட்சி கொடுத்துக்கிறாங்க, வச்சுருக்காங்கன்னா. இது அதாவது பாம்புனாவே ஒரு தீப்பட்டா போயிடும், சத்தங்கட்டா போயிடும், ஆள் நட போயிடும். இந்த இடத்துல அப்படி இல்லை. அம்பாள் ரூபம் ஏதாவது ரூபத்தில் எங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. எல்லா மக்களும் காட்சி கொடுக்குறா. ஐயா, நம்ம இப்படி பார்த்தங்கய்யா, செஞ்சங்கய்யா, எங்களுக்கு நாகதோஷம் இருந்ததுங்கய்யா, இந்த ஆலயத்துக்கு வந்தோம், வந்து பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கியா, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே. அதே மாதிரி இவங்க எங்கள் கோயிலில் 22 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கொடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு பாக்கியம் இந்த ஈசான புத்து. அவ்வளோ சிறப்பான புத்து. நம்ம கோயில் வளர்ச்சிக்கு இந்த ஈசான புத்து. சங்கரன் கோயில் காஞ்சிபுரத்துக்கு அடுத்து ஈசான புத்து எங்கே இருக்குன்னா நம்ம கோயிலில் இருக்குங்கய்யா. இதில் பெண்கள் தான் அலங்காரம், நாங்கள் பண்ண மாட்டோம். பெண்கள் வந்து அவங்க மனதில் என்னென்ன இருக்காங்களோ, ஒருத்தவங்க புத்தத்தோட பயப்படுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஊர் பெண்கள் சரிங்க, வெளியூர் பெண்கள் சரிங்க, இந்த புத்து அழகு பார்ப்பாங்க, தொட்டு பூஜை பண்ணுவாங்க, அவ்வளோ ரசனையோட பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி சாதாரண நாள் இப்படி இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமைலாம் வந்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக எல்லா மக்களும் சேர்ந்து செய்கிறது இந்த ஈசான புத்தில். அவ்வளோ பேர்கிட்ட அம்பாள் வேலை வாங்கிக்கிறான். அவ்வளோ பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியம் நடத்தி கொடுத்துட்ருக்குறான். இந்த கோயிலுடைய தனி சிறப்பே எங்கள் கோயில் அம்பாள் சன்னதிக்கு ஈசானத்தில் புத்து. இப்போ திருவருட்கால் மாரியம்மா இருக்கான்ல, ஒரு மாதிரி கருமாரியான்னு சொல்கிறோம்ல, அந்த கருமாரிக்கு அழகே அந்த புத்துதே. இந்த வர மாதிரி எங்கள் காளிக்கு அழகே இந்த புத்து தான் எங்களுக்கு. இப்படி இந்த புத்துக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்கய்யா. ஆனாலுமே இந்த நாகதோஷம், நம்ம தோஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம்ன்றது ஒன்று ரொம்ப பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாகதோஷம் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும், அது தீர்றதுனால என்னென்ன பலன்? நாகதோஷம் இருக்குன்னா பிறை பயன் இருக்காது.
எல்லாம் நாகதோஷம்னு பயமுடுத்துவாங்க வைப்பாங்க. இன்றைக்கி அதே காசியில் எடுத்துங்க. ஒரு நாகதோஷம் உள்ளவங்க, ஒரு நாகம் தீர்ந்தவங்கள சாமியாக கும்பிட்றாங்க. நம்ம தோஷம்னு சொல்கிறோம், அதுவே அவங்க புண்ணியமாக ஏற்றுக்கிறாங்க காசியில். அப்போ காசுக்கு நிகரான கோயில் எது இருக்கா? அப்போ அந்த நாகதோஷம்லாம் புண்ணியம் பண்ணவங்க தான். அது வருது வந்து அவங்க வம்சத்தில் யாருக்காவது குறை இருக்கா, குறைய கழிக்க வராங்க அப்படின்னா, நம்ம நாகதோஷத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சிடறோம், எல்லாம் பூஜை பண்ணுறது தீர்ந்துடும். ஒரு ராகு திசை இருக்குன்னா ராகு அள்ளி கொடுக்குருவேன், கேது கெடுப்பானுங்க. அப்படி கேது நாணக்காரன். ராகு எப்படி அள்ளி கொடுக்குறானோ, கேது வந்து பார்த்தீங்கன்னா நாணக்காரன். ஒரு கஷ்டப்படும் போது கோயில் போகும், நாணம் கொடுப்பியான். கெட்டெல்லாம் படுத்த மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை பழமொழியை மாற்றி சொல்லுகிறோம். ராகே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத எது இருக்கா? சாமி இருக்கா? இன்னைக்கு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம்னு சொல்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் பாம்பா இதாக போட்டிருக்காரு, ஆவரணமாக போட்டிருக்காரு. அம்பாள் கொடையாக வச்சுக்கிறா. அதே மாதிரி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். முருகன் வந்து பார்த்தீங்கன்னா காலில் தண்டையாக போட்டிருக்கார். பிள்ளையார் அண்ணா கயிறாக கட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு அம்பாள் சமயபுரம் மாரியம்மன் எல்லா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்புறம் தோஷமா? எந்த ஜீவராசியும் அது இருந்தது. இப்போ ராகு கேதத்தையும் நம்ம தோஷம் சொல்கிறோம், ராகு கேதம் பரிகாரம் சொல்கிறோம். இந்த உருவத்துக்கு மட்டும், நாகத்தான உருவத்துக்கு எல்லா சாமிகிட்ட இருக்குல்ல, அப்போனா அது புண்ணியம் தானே. கண்டிப்பாக. அதாவது கிரக கோளாறு வரும்போது சாமிகிட்ட வணங்க சொல்லுவாங்க. நம்ம ஜாதகாரங்க மாற்றிருக்கோம். பரிகாரம் பரிகாரம் பண்ணக்கூடாது கோயிலில். ராதிச கேதுச்சுன்னா பரிகாரம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்ன பண்ணணும், தீர்வு காணணும். நம்மளுக்கு 16 வருஷம் ராதிசம் இருக்க, பயப்பட வேண்டியதில் ஒரு நாகசிலையை கொண்டு வைங்க, அம்பாலே பிள்ளையா பிறப்பான். அந்த மாதிரி பாக்கி இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி இந்த நாகத்தை வந்து யாருக்காவது நாகமாக வந்து எத்தனை பேருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க? கடைசியாக இப்போ காட்சி கொடுத்தாங்க? இங்கே ரொம்ப பேர் காட்சி கொடுத்துருக்காங்கய்யா. ஆளுங்க கணக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அனுகிரகம் அம்பாள் பார்க்கணும் முழுமையாக நம்பிக்கை வர்றவங்களுக்கு அம்பாள் காட்சி கொடுத்துக்கிறான். அதே காட்சி கொடுத்தவங்களுக்கு குழந்தையா பிறந்துக்கிறான். ஒருத்தவங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்லாம் சாமி கும்பிட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வயசு பொம்பளை பிள்ளைக்கு பேச்சு வரல. ஆனால் இங்கே வந்து ஒரு மணி எடுத்து கொண்டு கட்ட சொன்னோம். அந்த பார்த்தீங்கன்னா அந்த மணி, அந்த மணியை கட்டி போகிறாங்க. அந்த மணி எடுத்து எல்லாமே வர்றவங்க போலாம் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேசுது. இப்போ நம்மளே மூலாநபி பற்றி பேசிக்கிறோம், எல்லா சாமி இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த அம்பாவுடைய அனுக்கிரகம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஒரு வழிபாடு நடந்திருக்குங்க. இந்த மரத்தில் வந்து அப்படியே ஒரு தொட்டில் மாதிரி கட்டி ஒரு வழிபாடு நடந்திருக்கு. என்ன மாதிரி பரிகாரங்க ஐயா? இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லுவோம், தொட்டில் கட்ட சொல்ல மாட்டோம், ஊஞ்சல் கட்ட சொல்லுவோம். அப்படிக்கு ஒரு 12 வயசு குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, அவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம். எல்லாருமே குழந்தை கிடைக்காத, நம்ம முன்னோர் குழந்தையா பிறக்கட்டும், நம்ம குலதெய்வம் குழந்தையா பிறக்கட்டும், நம்ம அப்பா குழந்தையா பிறக்கட்டும், நம்ம தாத்தா குழந்தையா பிறக்கட்டும், அம்மாச்சி குழந்தையா பிறக்கட்டும், அப்படி ஒரு குழந்தைய வந்து சாமி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வேண்டுவோம். அதேமாதிரி அவங்க ஊஞ்சலை கட்டிட்டு போவாங்க. ஊஞ்சலுக்கு நடுவுல வளையல் கட்டியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதுல. நீங்க அம்பாளுக்கு ஒரு விஷயம் பண்றீங்கயா, எந்த கோயில் இல்லாம இந்த நம்ம மதுராள்கிட்ட ஒரு விஷயம் பண்றோம். அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல 4 தடவை வளையல் அலங்காரம் பண்ணுவோம், வளைக்காப்பு பண்ணுவோம். ஒரு 12 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க இங்க நம்ம கோயில்ல சாமி போடவே வராங்க அப்படின்னு இங்க கிடையாது. இந்த கோயிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் தான். இந்த கோயில் பத்ரகாளிக்கு அவங்களும் சாமியா நினைக்க மாட்டாங்க, குடும்பத்துல ஒருத்தையா நினைப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க கூட வந்து என்ன பண்ணும், கோயில வளைக்காப்பு பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு வளைக்காப்பு விசேஷம், அடுத்த தலைமுறையை உருவாக்குறது. வளைக்காப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை, அடுத்த தலைமுறை உருவாக்குறது, அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பெண்கள் வளைக்காப்பு பண்ணுறது வளையல் போட்டு விடுறாங்க. அவங்க பொண்ணுங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து அங்கே இருக்கிறது பெண்கள் ஃபுல்லாகவே பெண்களாக இருக்க மாட்டாங்களாம், சப்தகன்னியாக இருப்பாங்களாம். ஒரு 7 பேர் போகிறங்க, 8 பேர் போகிறாங்கன்னா சப்தகன்னியாக இருப்பாங்க. அவங்க போடும்போது அந்த பிள்ளைக்கு வந்து அனைத்தும் கொடுக்குமா அம்பாள் ரூபத்தில். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாங்க வருஷத்தில் 5 தடவை வளையல் அலங்காரம் பண்ணுவோம், வளைக்காப்பு பண்ணுவோம். இங்கே கோயிலில் வளைக்காப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்தில் எப்படி ஒரு 30-40 வளைக்காப்பு நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த வளையல் அலங்காரமே வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து வளைய சாத்திட்டு இங்கே வளைக்காப்பு இங்கே நடத்துவாங்க. அதே பெண்களை வச்சு இங்கே வளைக்காப்பு பண்ணிடுவோம் நம்ம அம்பாள் ரூபத்தில். அதான் சொன்னதில்லை, இந்த கோயிலில் வந்து சின்ன ஆள் பெரிய ஆள் கோடீஸ்வரன் இதெல்லாம் கிடையாது. அம்பாள்கிட்ட வந்து எல்லாமே ஒன்று அப்படின்னு இங்கே ரொம்ப பேருக்கு வளையல் காப்பு பண்ணிருக்கிறோம். அது மாதிரி என் முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒரு பொண்ணுக்கு வளைகாப்பு ஒரு 8 வருஷம் கழிச்சு இந்த பத்ரகாளியை பிறந்துக்கிறான். அவளுக்கு பத்மாவதின்னு பேர் வச்சுக்கிறாங்க, பத்மான்னு கூப்பிட்றாங்க. பேரே பாருங்க, அவங்க பேர் இருக்கணும், பத்ரகாளி பேர் இருக்கணும் அப்படின்னு பெண் குழந்தை தான் என் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி அம்பாள் ஒருத்தவங்களுக்கு வாரிசாக பிறந்து அதை ஒரு 30 நாள் வச்சுருந்து கொடுத்தவங்க. அதனால தான் இந்த ஊஞ்சல் தொட்டி, இந்த வளையல் அலங்காரம் எல்லாமே. அப்படி நடந்த நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி இங்கே முதல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்போங்க நடந்தது? இந்த மாதிரி பரிகாரங்கள் எப்போ பண்ண ஆரம்பித்தாங்க? இதுங்க ஒரு 20-30 வருஷமாக பண்ணியிருக்காங்க. நான் 2022 தான் இங்கே வரோம்.
வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு குழந்தை கொடுக்குறாங்க, அப்படியே பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பெண்கள் தான் ரொம்ப பேருக்கு வந்து குழந்தை கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை கொடுத்த பெண்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுத்த பெண்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பெண் இருக்குங்கய்யா. இது எங்களுடைய பலம்னு வச்சுக்கிறதைக்காட்டி அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாளுடைய ஆசை. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து குழந்தை இல்லைன்னு வந்த பிள்ளைக்கு அம்பாள் வந்து பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இது எங்களுக்கு நாங்கள் கண்குள்ளாக பார்த்ததுங்க. இது எங்களுக்கு அம்பாள் அனுகிரகம், அம்பாளுடைய வழிகாட்டியாக போகிறதுனால அம்பாள் இப்படி தான் பிறப்பான்னு வாக்கு கொடுப்போம். போங்க அம்பாள் குழந்தையா பிறப்பா, அம்பாள் குழந்தையா பிறப்பான்னு வாக்கு கொடுத்தோம். ஆனால் அம்பாள் எங்களுக்காட்டி பெரியவில்லை, நம்ம சும்மா சொல்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்து அது பொண்ணுக்கும் குழந்தை கொடுத்துருக்கானா அம்பாளுடைய வாக்கு அதுதாங்க. அந்த மாதிரி இங்கே இந்த இடத்துல ஒரு வழக்காப்பு ரொம்ப விசேஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இதே மாரி இன்னொரு வழிபாடு நான் அங்க பார்த்தேன். அதையும் நம்ம பார்த்துட்டு அத பத்தியும் கொஞ்சம் பேசிறலாங்களா ஐயா? அம்பாள் தாங்க. வாங்க இங்கே அம்பாள் நேரில் பார்த்துக்கலாம். ஐயா நான் முதல்ல வந்த உடனே கோயிலுக்குள்ள பார்த்த ஒரு விஷயம், இந்த தகடுல போய் கயிறு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பரிகாரம், இந்த வழிபாடு எதுக்காக பண்றாங்க? அண்ட் என்னென்ன மாரி விஷயத்துக்காக பண்றாங்க? இங்கே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒரே ஒரு செப்பு தகட்டில் அவங்க கோரிக்கையில் எழுதி அதை கட்டிட்டு போயிட்டாங்கன்னா இன்னும் 7லேருந்து 21 நாள் எவ்வளோ பெரிய காரணம் நடத்தி கொடுத்துருவா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குனாலும் சரி, இட பிரச்சனையும் சரி, ஒரு தொழில் சம்மந்தமாகவும் சரி, ஒரு கல்யாண தலங்களாலும் சரி, ஒரு பிரிவுதல் இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை இந்த அம்பாள்கிட்ட வந்து ஒரு செப்புத்தகட்டில் எழுதி கட்டி ராவு காலத்துலேயோ வெள்ளிக்கிழமை அமாவாசையில் ஒரு செப்புத்தகடு எழுதி கட்டிட்டிங்கன்னா இன்னும் 7லேருந்து 21 நாளில் ரொம்ப பேருக்கு நடத்தி கொடுத்துருக்குறா. இப்போ நீங்களே கேட்குறீங்க இதில் நடத்தி கொடுத்தது காட்சியா உண்மையான்ட்டு. நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நடத்தி கொடுத்ததுனால தான் இந்த ஒரு 3 வருஷமாக அதை கட்டிக்கிட்டே வராங்க. வரவங்க மக்கள் கூட்டம் வர வர 1 வருஷம் 6 மாதம் 3 மாதம் அப்படி இல்லைங்க, இந்த ஒரு 3 வருஷம் வர கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா செப்புத்தகடு தான். ஒரே ஒரு செப்புத்தகட்டில் அவங்க கோரிக்கை எழுதி கொடுத்தாங்கன்னா இன்னும் 7லேருந்து 21 நாள் நடத்தி கொடுத்த பிறகு அந்த அம்பாள்கிட்ட கேட்பாங்க, ஐயா நடத்தி கொடுத்துருக்கா, நாங்கள் சாமிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. எங்கள் கோயிலில் வந்து கோரிக்கையை வந்து சோறு போடுறதே, அன்னதானம் மட்டும்தான் இந்த கோயிலோட தனி சிறப்பு. நடத்தி கொடுத்தவங்கள சொல்லுவோம், அம்பாள் என்ன இருக்குது செய்யா, எல்லாத்துக்கும் வயிறார பசியில் சாப்பாடு போடு அப்படின்னு. பெரிய பெரிய ஆள்லாம் அங்கே வந்து கட்டிருக்கிறாங்க. நடிகைலாம் வந்து இதில் வந்து கட்டிட்டு போயிருக்காங்க. இப்போல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இந்த கோயிலவே இவ்வளோ தூரம் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செப்புத்தகுனால தான். சாதாரண கோயிலாக தான் இருந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வேலையாக இருக்குது, இவ்வளோ மண்டபமாக இருக்குது. இப்போ விடாத அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அமாவாசை பூஜை நடத்திருக்கிறோம், கல்யாண மண்டபமே கட்டிட்டோம். இந்த கல்யாண மண்டபத்துக்கு கட்டினதுக்கு காரணம் அப்படின்னா மக்களுடைய பணம் தான். ஒவ்வொரு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோரிக்கை நிறைவேறின பிறகு அவங்க மூலியமாக தான் இந்த கோயிலே இவ்வளோ தூரம் பிரபலிக்க பண்ணிருக்கிறோம். இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் எல்லா சமுதாயம் சேர்ந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பண்ணனால தான். அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு செப்புத்தகடு. ஒரே ஒரு செப்புத்தகட்டில் உங்கள் கோரிக்கை எழுதிட்டு போங்க. நடத்தி கொடுத்த பிறகு ஐயா அந்த கோரிக்கை நடத்தி கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்கிறேன், சாமிக்கு என்ன செய்யணும் கேளுங்க, நாங்கள் விவரம் சொல்கிறோம். இந்த தகடில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி போடுவாங்க, அதில் என்ன மாதிரி வழிபாடுகள் இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்களுக்குலாம் இந்த இதில் வர்றது வந்து இங்கே மேக்சிமம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பாதிச்சவங்க தான் வந்து செப்புத்தகடு எழுதி கொடுக்குறாங்க. நீ வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, வச்சுட்டாங்க, என் இடத்த வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, என்கிட்ட சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க, எனக்கு நடத்தியே கொடுக்கல அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், பரிகாரம் பண்ணிட்டோம், எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வருவாங்க. வர்றவங்ககிட்ட சொல்லுவோம், ஒரு செப்புத்தகடு எழுதி கட்டு, அம்பாள் நடத்தி கொடுத்த பிறகு அம்பாள் தேவை செய் அப்படின்னு இருப்போம். சமீபத்தில் கூட ஒரு பிள்ளைவர் வந்து ஒரு பொண்ணு கூட எழுதி கட்டிட்டு போயிருப்பாங்க. ஒரு இட பிரச்சனைனால ஒரு காத்தாடி போட்டு பணம் இடத்த கொடுக்கலையா, இடத்தையும் வச்சு மிரட்டுறவங்கன்னு. பாப்பா அம்பாள்கிட்ட எழுதி கட்டுப்பா அப்படின்னு யூடியூப் சேனல்லேருந்து பார்த்துக்கிட்டேன் அம்பாள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுதி கட்டிட்டு போங்கப்பான்னோம். அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 21 நாள் டைம் சொன்னோம், அம்பாள் 14 நாளில் இந்த இடத்துல வாங்கி கொடுத்துருக்குறா. அந்த மாதிரி அவங்களும் சாமி செஞ்சுருக்கிறாங்க. அதுமாதிரி ஒரு திருமணத்தடையினால் ஆண் பெண்ணுக்கு ரொம்ப பரிகாரம் பண்ணுறாங்க. ரொம்ப இன்றைக்கி வந்து திருமணத்தடங்கு ரொம்ப இந்த காலத்து இளைஞர் பசங்களுக்கும் அதுதான் விஷயம் வந்து ஒரு திருமணத்தடை ஆண் பெண்ணுக்கு நடக்கலை. 2வது வந்து போதை சம்மந்தமாக பசங்க எங்கள் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு வயதான தம்பதி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த வயதான தம்பதிகிட்ட சொல்கிறவே வந்து ஒன்றும் சஞ்சடப்படாதுதான், அம்பாள் நினச்சிவா, ஒரு செப்புத்தகடு எழுதி கட்டு, நடந்த பிறகு சாமி செய்யலாம் அப்படின்ட்டு. இதில் பல கல்யாணம் நடத்தி கொடுத்துருக்கு இந்த செப்புத்தகட்டில். இந்த இதில் ரொம்ப கல்யாணம் நடக்குது. இப்போ வர்ற திங்கக்கிழமை கூட இந்த இடத்துல கல்யாணம் நடக்குது. அதே மாதிரி ஒரு தொழில் முடிச்சு போட்டாங்க, ஒரு போதை வயசில் ரொம்ப இதாகிட்டாங்க செஞ்சவங்க கூட இன்றைக்கி அம்பாளுக்கு காவடி இட்டு வராங்க, தீச்சட்டி இட்டு வராங்க. இதெல்லாம் அம்பாளோட அனுகிரகம் தான். இந்த செப்புத்தகடு என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம கலசில் செப்புத்தகடு வைப்பாங்க, செப்பு வச்சுருப்பாங்க. கோரிக்கை வர்றவங்களாம் மணி அடிப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்டிட்டு போயிடுவீங்க, பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இதில் வந்து மணி அடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர்றவங்களாம் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அதில் எத்தனை பேர் மணி அடித்து பூஜை பண்ணுறாங்களோ அந்த அரசனரசுக்கு போய் சேருமா.
அவங்களுடைய மனக்குறையை இந்த மணியில் தீர்த்து கொடுக்குமா. மணி யோசனை சொல்லுவாங்கல்ல, இது வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் யார் கட்டிட்டு போகிறாங்க அவங்கள அடிப்பாங்க, கட்ட போகிறவங்களுக்கு அடிப்பாங்க, சாயம் போகிறவங்க அடிப்பாங்க. அப்படின்னா இது கோரிக்கை. அம்மா உனக்கு வந்து கட்டிக்கிறாங்க, நீ நடத்தி கொடு. அம்மா அந்த அரசையும் வந்து கட்டிருக்கிறான், இந்த அரசையும் வந்து கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பல காரியம் அம்பாள் நடத்தி கொடுத்துருக்குறான். அதே மாதிரி ஒரு செய்வனில் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். செய்வனால ஏற்பட்ட பேர் ஏமாத்துறாங்க, செய்கிறாங்க, வரைக்கிறாங்க. அது வேறனா கூட அவங்க வாழ்க்கையும் அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுது, மீண்டு வர முடியுது. அப்போ அந்த வயசை இழந்துடுறாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகாமல் ஒரு படுத்து படிக்கா இருக்கிறவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்க லைஃபே போயிடும், வாழ்க்கையே போயிடும். அப்பேற்பட்டவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு வாங்க ஒரு செப்புத்தகத்தில் எழுதுங்க, உங்களுக்கு கட்டுங்க, நடத்தி கொடுத்த பிறகு அது நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிறணும். அதுக்கு அம்பாள்கிட்ட ஒரு செப்புத்தகத்தை கட்டுங்க, நடந்த பிறகு சாமி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப பேர் கட்டுறாங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை பேருக்கு நடத்தி கொடுக்கறனால தான் கட்டுறாங்க. கோரிக்கை அப்படின்னா அம்பாள்கிட்ட கோரிக்கை வீண் போகாது, நடத்தி கொடுத்துருவான். ரொம்ப நேரமா நம்ம இந்த தகடை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க நம்ம எல்லா விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க அம்பாளை சொன்னீங்க. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம அம்பாளை பார்க்கவே இல்லை. ஸோ அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு அம்பாளையும் பார்த்துட்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இவ்வளோ நடத்தி கொடுக்குறதெல்லாம் அம்பாள் தான் காரணம். அந்த அம்பாளை நீங்கள் பார்க்கணும்ல, இவ்வளோதுக்கு காரணம், இவ்வளோ தூரம் உருவாக்கி வச்சுக்கிற எல்லாம் பண்ணுறேங்கன்னா என்னுடைய தாய். என்னுடைய அதிசயம் என்னங்க, இவ்வளோ கோயில் இவ்வளோ அதிசயமாக இருக்கு, இவ்வளோதான் பெரிய பெரிய விஷயம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அம்பாள். அவங்களையும் பார்த்துடலாம் வாங்க. கண்டிப்பா. ரொம்ப நேரமா இந்த கோயிலோட நிறைய சிறப்புகள் பத்தி பார்த்தோம். ஆனா இந்த கோயிலோட முக்கிய சன்னதிக்கு இப்ப நம்ம வந்திருக்கோங்க ஐயா. சரிங்க. இப்போ அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த பத்ராளி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா